அம்மாமார்களே, தங்கைமார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஓய்வு பெற்ற உதவி பேராசிரியராகிய ஜி. தேவேந்திரன் என்கின்ற நான் உங்களுக்கு வணக்கத்தை கூறி ஒரு செய்முறை நிகழ்வை உங்கள் முன் செய்து காட்ட ஆயத்தமாக உள்ளேன். தாய்மார்களே, நீங்கள் பயன்படுத்துகின்ற நாப்கின் என்ற அந்த அட்டையை பற்றிய சில செய்முறை விளக்கங்கள். இப்பொழுது ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு நாப்கின். இந்த நாப்கின் என்ற இந்த மாதவிடாய் காலங்களில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த நாப்கினில் பிளாஸ்டிக் என்ற ஒரு பொருள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பிளாஸ்டிக்கு உடல் நலனை பாதிக்கக்கூடியது என்பது எல்லோரும் அறிந்தது. மருத்துவர்கள் நாப்கினில் பிளாஸ்டிக் பயன்படுத்தினால் கேன்சர் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாப்கினில் பிளாஸ்டிக் பயன்படுவதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய தரத்தை உயர்த்துவதற்காக, அது கெடாமல் இருப்பதற்காக பெத்தலைஸ் என்ற ஒரு கெமிக்கலையும் பயன்படுத்துகிறார்கள். ஆக இந்த பிளாஸ்டிக் அது உடைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பெத்தலைஸ் என்ற இரண்டும் மிகுதியான பாதிப்புகளை உருவாக்கக்கூடியது கர்ப்பப்பைக்குள். அப்படிப்பட்ட ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட நாப்கின் இது. இந்த நாப்கினில் 4 அடுக்குகள் இருக்கின்றன. அதோடு இதில் பயன்படுத்தப்படுகின்ற பஞ்சு உண்மையான பஞ்சு கிடையாது, இலவம் பஞ்சு கிடையாது, பியூர் காட்டன் கிடையாது. சரி, என்ன பஞ்சைத்தான் பயன்படுத்துகிறார்கள்? பழைய காகிதங்கள், அட்டை பெட்டிகள், மர கட்டைகள், இவைகளை கொதிகலனில் இட்டு கூழாக்கி அதனை பஞ்சாக மாற்றி அதனை வெண்மையாக மாற்றுவதற்கு குளோரிக் டை ஆக்சைடை சேர்த்து பளபளக்கும் வெண்மையான பஞ்சாக மாற்றி இதிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். பின்பு இதிலே பயன்படுத்தப்பட்டு இருக்கின்ற இந்த நாப்கினின் நடுவில் ஒரு சிறிய அட்டை இருக்கின்றது. அந்த அட்டையில் சில ரசாயன பொருள்களை பட்டும் படாமல் பூசி இருக்கின்றார்கள். இது நாம் பெறுகின்ற தனியார் ஃபேக்டரிகளில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த நாப்கின். இப்பொழுது அடுத்தது எங்களுடைய மோடி கேர் கம்பெனியில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த நாப்கின் ஃப்ரீடம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்படி ஃப்ரீடம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாப்கினில்
அதாவது பியூர் பஞ்சி, பியூர் காட்டன், பியூர் பஞ்சி, பியூர் காட்டன் இந்த மோடி கேர் என்ற நாப்கினில் பயன்படுத்தப்படுகின்றன. அத்தோடு இதில் எந்த நிலையிலும் பிளாஸ்டிக் பயன்படுத்துவது கிடையாது. பிளாஸ்டிக்கை இந்த கம்பெனியர்கள் எந்த நிலையிலும் இந்த நாப்கினில் பயன்படுத்துவது கிடையாது. அத்தோடு இந்த மோடி கேர் என்ற கம்பெனி தயாரிக்கக்கூடிய இந்த ஃப்ரீடம் என்ற நாப்கின் அதாவது 7 அடுக்குகளை உடையது. அந்த 7 அடுக்குகளை உடைய இந்த ஃப்ரீடம் என்ற நாப்கினில் அதாவது மக்காச்சோளத்திலிருந்து பெறப்பட்ட, அதாவது மக்காச்சோளத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த மக்காச்சோளத்தில் மேலிருக்கின்ற இலைகளை நீக்கிய பின்பு சோளத்தினுடைய உட்புறத்தில் வெண்மையான பவுடர் ஒன்று காணப்படும். அந்த பவுடரை எடுத்து ஜெல்லாக மாற்றி பின்பு அந்த ஜெல்லினை இந்த ஃப்ரீடம் என்ற இந்த 7 அடுக்குகளில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். பின்பு இதன் நடுவே இருக்கின்ற ஒரு சிறிய சிப், அந்த சிறிய சிப் என்று சொன்னால் ஒரு சிறிய அட்டை. அந்த அட்டையில் சூரிய ஒளியில், அந்த சிறிய அட்டையில் சூரிய ஒளி கதிர்களை சேகரித்து அதனை ஜெல்லாக மாற்றி அந்த ஜெல்லை இந்த சிறிய சிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த அட்டையில் தடவி இருக்கின்றார்கள். அப்படி தடவப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளிக்கதிர் ஜெல்லானது வைட்டமின் சியை தயாரிக்கின்றது. வைட்டமின் சி தயாரிக்கின்ற ஆற்றலை இந்த சிறிய சிப் பெற்றிருக்கின்றது. இங்கே மக்காச்சோளத்திலிருந்து பெறப்பட்ட அந்த பவுடரில் கால்சியம், சோடியம், மெக்னீசியம், புரதம், கார்போஹைட்ரேட், நார் சத்து, மாவு சத்து போன்ற பல வகையான சத்துக்கள் அந்த மாவில் இருக்கின்றன. பின்பு இந்த சூரிய ஒளி கதிரில் அந்த சூரிய ஒளி கதிர்களை சேகரித்து அந்த சிறிய அட்டையில் ஜெல் வடிவில் பூசி இருக்கின்றார்கள், தடவி இருக்கின்றார்கள். அந்த சிறிய அட்டையானது வைட்டமின் சியை தயாரிக்கின்றது என்று சொன்னேன். அப்படி அந்த வைட்டமின் சி எதற்கு பயன்படுகிறது, என்ன நன்மைகளை செய்கின்றது என்று கேட்டால், ஒன்று உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கின்றது. 2 சத்து உணவுகளை உடலில் சமநிலைப்படுத்துகிறது. 3 கண் பார்வையை சரி செய்கிறது. 4 இரத்த நாளங்களை சுத்தம் செய்கிறது. இரத்த நாளங்களை சுத்தம் செய்து இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது. அடுத்து மயக்கம் வராமல் பாதுகாக்கிறது, உடல் சோர்வை பாதுகாக்கிறது, உடல் எடையை சமநிலைப்படுத்துகிறது, கேன்சர் வராமல் பாதுகாக்கின்றது. எந்த நேரமும் எந்த நிலையிலும் உடலை மிக சிறப்பாக காத்து வருகின்றன இந்த வைட்டமின் சி. இந்த சூரிய ஒளி கதிர் அந்த வைட்டமின் சியால்,
அந்த சூரிய ஒளிக்கதிர்களை சேகரிக்கப்பட்டு ஜெல் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறிய சிப்பானது இவ்வளவு நன்மைகளை நமக்கு கொடுக்கின்றது. இப்பொழுது இந்த மோடி கேர் கம்பெனியின் மூலம் தயாரிக்கப்பட்ட ஃப்ரீடம் என்ற நாப்கினையும் தனியார் கம்பெனியிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு நாப்கினையும் உங்கள் முன் வைத்து இந்த இரண்டு நாப்கினும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை உங்கள் முன் விளக்க வந்துள்ளேன். இப்பொழுது பாருங்கள், இது நீலம் கலக்கப்பட்ட ஒரு கண்ணாடியில் உள்ள நீர். இதுவும் நீலம் கலக்கப்பட்ட ஒரு கண்ணாடியில் உள்ள நீர். இரண்டையும் சமநிலையில் எடுத்துக் கொள்ளுகின்றோம். இப்பொழுது மகளிர்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின், அதாவது ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய இந்த நாப்கின், மோடி கேர் கம்பெனியால் செய்யப்பட்ட இந்த நாப்கின், சூரிய ஒளியை ஜெல்லாக மாற்றி தடவப்பட்ட இந்த நாப்கின், மக்காச்சோளத்தில் உள்ள பவுடரை ஜெல்லாக மாற்றி பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாப்கின் எவ்வாறு செயல்படுகிறது? இதில் சாதாரணமாக பஞ்சை மரத்திலிருந்து செய்து மரக்கூடிலிருந்து தயாரிக்கப்பட்ட பஞ்சை பயன்படுத்தப்பட்டு பின்பு இதில் இருக்கக்கூடிய மிக சாதாரணமான 4 அடுக்குகள், அந்த 4 அடுக்குகள் கூட உண்மையான சரியான காட்டன் கிடையாது. அத்தோடு இது நடுவில் இருக்கின்ற அந்த ஜிப்பானது எப்படி செயல்படுகிறது, அழுக்குகளை எவ்வாறு உறிஞ்சுகிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். பாருங்கள், அதாவது இந்த நீலம் கலக்கப்பட்ட இந்த கண்ணாடி கிளாஸில் உள்ள நீரை ஊற்றுகின்றேன். பிரைவேட்டிலிருந்து பெறப்பட்ட நாப்கின் மீது கவனியுங்கள். இப்பொழுது இந்த கண்ணாடியில் இருந்து இந்த நாப்கினில் இந்த நீரை ஊற்றுகின்றேன். அப்படி ஊற்றுகின்ற பொழுது, அதாவது எளிமையாக உறிஞ்சும் ஆற்றல் இருக்கும். அவை முழுமையாக பூர்த்தியாக உறிஞ்சு இருக்கும் என்று நாம் நம்புகின்றோம். இப்பொழுது பாதி நீரை இந்த நாப்கினில் ஊற்றிவிட்டு பாக்கி பாதியை இந்த கண்ணாடியிலிருந்து பெறப்பட்ட நாப்கினுக்கும் பக்கத்தில் வைத்து இருக்கின்றேன். அடுத்து அதே அளவு நீலம் கலக்கப்பட்ட நீரை மோடி கேரில் இருந்து பெறப்பட்ட ஃப்ரீடம் என்ற நாப்கின் மீது இப்பொழுது ஊற்றுகின்றேன். இப்பொழுது இந்த நீரை மளமளவென்று கிடுகிடுவென்று உறிஞ்சக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கின்றது. இப்பொழுது இரண்டிலும் நாம், அதாவது கையை வைத்து பார்க்கின்றோம். அருகாமையில் இருக்கின்ற திருமதி சத்யா அவர்கள் இதனை சோதனை செய்கின்றார்கள். இப்பொழுது பிரைவேட்டில் இருந்து பெறப்பட்ட இந்த நாப்கினில் அவர்கள் கை வைத்து முடிவை சொல்லுகிறார்கள். நாப்கினில் இருந்து முடிவை சொல்லுகின்றார்கள். இப்பொழுது கண்ணாடியில் உள்ள நீர்கள் முழுமையாக ஊற்றப்பட்டு விட்டன. இப்பொழுது இந்த மோடி கேரிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஃப்ரீடம் என்ற நாப்கினில் கண்ணாடியில் உள்ள நீர் முழுமையாக ஊற்றப்பட்டு விட்டது.
அதே போன்று அதற்கும் அருகாமையில் உள்ள, அதாவது பிரைவேட்டில் இருந்து பெறப்பட்ட நாப்கின் மீது நீர் ஊற்றப்பட்டு அதில் மீண்டும் பாருங்கள் இவ்வளவு மிச்சம் இருக்கின்றது. ஆனால் இந்த தனியாரில் இருந்து பெறப்பட்ட நாப்கின் மீது ஊற்றப்பட்ட நீர், அதாவது முழுமையும் இழுக்கப்படாமல் அந்த தாம்பாளத்தில் எஞ்சி நிற்கின்றது, மிஞ்சி நிற்கின்றது. முழுமையாக அவை ஊற்றப்படவில்லை, முழுமையாக இழுக்கப்படவில்லை. ஆனால் இந்த கண்ணாடியை பாருங்கள், இதில் இருக்கின்ற நீர் முழுவதும் ஊற்றப்பட்டிருக்கின்றது. கண்ணாடியில் எஞ்சிய மிஞ்சிய நீர் கிடையாது. பாருங்கள், முழுவதும் ஊற்றப்பட்டு விட்டன. ஆனால் இந்த மோடிக்கேரில் இருந்து பெறப்பட்ட இந்த ஃப்ரீடம் என்ற நாப்கின் அவ்வளவு நீர்களையும் உறிஞ்சிவிட்டது. தாம்பாளத்தில் நீர் இல்லை. அதோடு இங்கே கவனியுங்கள், ஒரு சொட்டு நீர் கூட பக்கத்தில் கிடையாது. கண்ணாடியில் இருந்த முழுவதும் நீர் ஊற்றப்பட்டு விட்டது, முழுமையாக உறிஞ்சி விட்டது. பெரியோர்களே, தாய்மார்களே, எனது சகோதரிகளே, இப்பொழுது இந்த நாப்கின் மீது, அதாவது மோடிக்கேரில் தயாரிக்கப்பட்ட ஃப்ரீடம் என்ற நாப்கின் மீது நான் கையை வைக்கின்றேன். எந்த விதமான ஒரு ஈரத்தன்மையும் ஈர பசையும் இல்லை. அவ்வளவு நீர்களையும் உறிஞ்சி காய்ந்த நிலையில் இருப்பதை போன்று காட்சி தருகின்றன. இது மோடிக்கேரில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஃப்ரீடம் என்ற நாப்கினின் தன்மை. அடுத்து தனியாரில் இருந்து பெறப்பட்ட, பெரியோர்களே, தனியாரில் இருந்து பெறப்பட்ட நாப்கின், ஊற்றப்பட்ட நாப்கினில் ஊற்றப்பட்ட நீர் இதோ பாருங்கள், எஞ்சி நிற்கின்றது, மிஞ்சி நிற்கின்றது, தாம்பாளத்தில் தனியாக நிற்கின்றது. அந்த தாம்பாளத்தில் இருந்து வடிகட்டிய நீர் இதோ உங்கள் முன் நான் காட்டுகின்றேன். இத்துணை அளவுக்கு தனியாரில் தயாரிக்கப்பட்ட இந்த நாப்கின், அதாவது நீரை உறிஞ்சுகின்ற தன்மை, நீரை இழுக்கின்ற தன்மை, அதாவது சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர்ஸ் என்று சொல்வார்கள். அதை உறிஞ்சி ரசாயன பொருட்களை இதில் பயன்படுத்தப்பட்டும் அந்த நீரை இழுக்க முடியவில்லை, அந்த நீரை காய வைக்க முடியவில்லை. எனது தாய்மார்களே, அக்காமார்களே, தங்கைமார்களே, இதோ பாருங்கள், இதில் கை வைக்கின்றேன். இதோ பாருங்கள், நீர் கொத கொதவென்று வருகின்றது. இதோ பாருங்கள், இதில் கை வைக்கின்றேன், நீர் கீழே ஓடி வருகின்றது. கையெல்லாம் நீளமாக இருக்கின்றது. ஆனால் இந்த விரலை பாருங்கள், எனது கையில் இந்த விரலில் ஈரம் இல்லை. இதோ ஈரத்தை வைத்து எடுக்கின்றேன். ஃப்ரீடம் என்ற நாப்கினில் இதோ பாருங்கள், கை ஈரமாகவில்லை, ஒரு செட்டு நீளம் கூட கீழே இறங்கவில்லை. எனவே அடுக்குகளை உறிஞ்சுகின்ற பணியில் முன்னிலை வகித்து சிறப்பிடத்தை பெற்றிருக்கிறது எங்களுடைய கம்பெனியினுடைய ஃப்ரீடம் என்ற இந்த நாப்கின். ஆனால் பல்வேறு கெமிக்கல்கள் தயாரிக்கப்பட்டு, பல்வேறு கெமிக்கல்களால் உருவாக்கப்பட்டு, பல்வேறு கெமிக்கல்கள் சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படுகின்ற இந்த பிரைவேட் நாப்கினில் அந்த ஈரத்தை உறிஞ்சுகின்ற ஆற்றல் இல்லை, ஈரத்தை காய வைக்கின்ற ஆற்றல் இல்லை. எனவே சகோதரிமார்களே, பெருமக்களே, தங்கைமார்களே, உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லப்படுவது என்னவென்றால், அதாவது விலை மலிவாக, விலை குறைவாக இருக்கின்றது என்பதற்காக
தரமற்ற நாப்கினை நீங்கள் வாங்கி பயன்படுத்தாதீர்கள். ஏனென்று சொன்னால், இப்படி தனியார் கம்பெனிகளில் விற்கக்கூடிய நாப்கின் இதில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறார்கள். உண்மையான பஞ்சு இதில் கிடையாது. இது கலக்கப்பட்டு இருக்கக்கூடிய குளோரிக் டை ஆக்சைடு, டயாசின், ஒத்தலைஸ், பெத்தலைஸ், ஒலட்டைல், பென்சின், அசிட்டோன், சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜாக்ஸ்டின், ஜாக்ஸ்டின், டாக்ஸ்டின் போன்ற பல்வேறு பொருள்களும், பர்ஃபியூம் என்று சொல்லக்கூடிய ரசாயன பொருள்களும் இதிலே சேர்க்கப்பட்டு மிக கொடூரமான நிலையை இதை பயன்படுத்துபவர்களுக்கு உருவாக்குகின்றன. அதாவது இப்படிப்பட்ட நாப்கினை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கர்ப்பப்பை அழற்சி, கர்ப்பப்பை வாய்ப்புண், கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை கட்டி, இடுப்பு வலி, கைகால் வலி, முதுகு வலி, இரத்த போக்கு, இரத்த சோகை, பலகீனமான கருத்தரிப்பு போன்ற எண்ணிக்கையற்ற வியாதிகள் உருவாகுகின்றன. ஆனால் இந்த மோடி கேர் என்ற கம்பெனியிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய இந்த நாப்கினானது, நான் சொன்னேன், மக்கா சோளத்திலிருந்து எடுக்கப்பட்ட பவுடர். இந்த 7 அடுக்கு காட்டனில், உண்மையான காட்டனில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். அப்படி அந்த 7 அடுக்கும், அதாவது அந்த 7 அடுக்குகளும், அதாவது கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கார்போஹைட்ரேட், நார்சத்து, மாவுசத்து போன்ற பல்வேறு சத்துக்களை பெற்றிருக்கின்றது. எனவே எந்த ஊட்டச்சத்து எந்த மகளிருக்கு குறைவாக இருக்கின்றதோ அந்த ஊட்டச்சத்துக்களை இந்த நாப்கின் அந்த உறுப்புகளுக்கு கொடுத்து எந்த விதமான குறைகளும் இல்லாமல் பாதுகாக்கின்றது. அடுத்து நான் சொன்னேன், அதாவது சூரிய ஒளியை அந்த சிறிய ஜிப்பில் சேகரித்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி, அது முன்னாடியே நான் அறிவித்திருக்கின்றேன், உடல் நலனை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று. இது இரண்டும் எவ்வாறு மனிதர்களுக்கு இடர்பாடுகள் கொடுக்கின்றன, பாதுகாக்கின்றன என்பதை விளக்கி நான் முடித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது ஆண்டவன் கொடுத்திருக்க கூடியது தலையில் அற்புதமான படைப்பாக தலை நிறைய முடியை கொடுத்திருக்கின்றான் ஆண்டவன். அதே போன்று தலையில் கொடுத்திருப்பதோடு மட்டுமல்ல, உடல் முழுவதும் ஆண்டவன் முடியை கொடுத்திருக்கின்றான். எனவே நமது உடல்நிலை சூடாகுகின்ற பொழுது தலையில் எண்ணெயை தேய்த்தால் அந்த முடிக்கண் வழியாக அந்த எண்ணெயினுடைய எஃபெக்ட், குளிர்ச்சியானது உடலுக்குள் செல்லுகின்றது, உடல் வெப்பத்தை தணிக்கின்றது. அதுபோன்று இந்த நாப்கினானது நம்முடைய உடலில் குழந்தையை தரக்கூடிய, மகளை செல்வத்தை தரக்கூடிய, நமது வாரிசுகளை தரக்கூடிய மென்மையான சென்சிட்டிவ் என்ற பகுதியில் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இந்த தனியாரில் பெறப்பட்ட நாப்கினை அந்த சென்சிட்டிவான பகுதியில் வைக்கின்ற பொழுது இது பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதாலும், இதில் முறையான காட்டன் பஞ்சு இல்லாததினாலும், இதில் 10க்கு மேற்பட்ட கெமிக்கலை பயன்படுத்துவதனாலும் இது அந்த உடல் உறுப்புகள் உஷ்ணத்தை பெறுகின்றது, ஹீட் ஆகின்றது. அப்பொழுது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இரத்தமானது சூடாகி
வெளியேற்றப்படுகின்ற பொழுது அந்த பிளாஸ்டிக்கில் படுகின்றன. அந்த பிளாஸ்டிக்கில் படுகின்ற பொழுது பிளாஸ்டிக்கும் உஷ்ணமாகி உருக ஆரம்பித்து அந்த வெப்பமும் இதில் இருக்கின்ற ஏனைய ரசாயன பொருட்களினால் ஏற்படுகின்ற வெப்பமும் அந்த முடிகளின் கணுக்கள் வழியாக கர்ப்பப்பைக்கு செல்லுகின்றன. இதனால் தான் கர்ப்பப்பை அழற்சி, கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய்ப்புண் போன்ற பல்வேறு வியாதிகள் ஏற்படுவதோடு மட்டுமல்ல, உடல் நிலைக்கு தகுந்தவாறு கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, இரத்த போக்கு, இரத்த சோகை, பலகீனமான கருத்தரிப்பு, குழந்தையின்மை போன்ற பல்வேறு காரணங்களுக்கு இந்த நாப்கின் காரணமாக இருக்கின்றது. எனது சகோதரிகளே, அக்காமார்களே, தங்கைமார்களே, தயவு செய்து இப்படிப்பட்ட நாப்கினை விலை மலிவாக இருக்கின்றது என்பதற்காக வாங்கி நீங்கள் பல்வேறு நோய்வாய்களுக்கு உட்படாதீர்கள். பின்பு இப்படிப்பட்ட நாப்கினை பயன்படுத்துகின்ற பொழுது நோய்வாய்களுக்கு உட்பட்டு, அதாவது 15 வயதில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த நாப்கின் ஏறக்குறைய 10 ஆண்டு காலங்கள் அவர்கள் 15 to 25 வயது வரை பயன்படுத்துவதாக கொண்டாலும் கூட 10 ஆண்டுகளில் 360 நாட்கள் இந்த நாப்கினை பயன்படுத்துகிறார்கள். எனவே இதனை பயன்படுத்தப்படுகின்ற எனது தங்கைமார்களுக்கு, எனது அக்காமார்களுக்கு மேற்கண்ட கொடூர வியாதிகள் எல்லாம் வருவதினால் 25 வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண்கள் கூட குழந்தை இன்மையை அடைகின்றார்கள். அதற்கு காரணம் இப்படிப்பட்ட நாப்கின் தான். எனவே இதனை தவிர்த்து தனியாரில் விலை மலிவாக கொடுக்கின்ற இந்த நாப்கினை தவிர்த்து இது போன்ற தனி சிறப்பு பெற்ற, தனி சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற இந்த மோடி கேர் என்ற கம்பெனியில், அதாவது ஃப்ரீடம் என்ற இது போன்ற நாப்கினை நீங்கள் பயன்படுத்தி, அதாவது வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை வாய்ப்புண், அதாவது கர்ப்பப்பை அழற்சி, கர்ப்பப்பை புற்றுநோய், கைகால் வலி, கைகால் குடைச்சல், இதில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மக்காச்சோளம் மற்றும் இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த சிப்பு, இவைகளெல்லாம் சரியான இரத்த போக்கு இல்லாதவர்களுக்கு கூட சரியான இரத்த போக்கை உருவாக்கி கொடுக்கின்றன. அடுத்து இந்த கர்ப்பப்பையில் ஏற்படுகின்ற பல்வேறு குறைபாடுகளை இந்த ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய இந்த நாப்கினில், ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய இந்த நாப்கின் அந்த குறைகளை எல்லாம் சரி செய்கின்றது. எனவே பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ஃப்ரீடம் என்ற நாப்கினை பயன்படுத்தி மேலே கூறப்பட்ட பல்வேறு வியாதிகளில் இருந்து, குறைபாடுகளில் இருந்து, பல்வேறு பாதிப்புகளில் இருந்து, பல்வேறு அழிவுகளில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுமாறு நான் கனிவோடு பணிவோடு வேண்டுகின்றேன். அதாவது இப்பொழுது இதில் இருக்கக்கூடிய இந்த அடுக்குகளை உங்களுக்கு நான் காட்டுகின்றேன். இதோ பாருங்கள், 1 டம்ளர் நீளம் கலந்த இந்த நீரை ஊற்றியும் இது காய்ந்து பதப்படுத்தப்பட்ட நாப்கினை போல் காட்சி தருகின்றது. இதுதான் இதற்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு. அடுத்து இந்த நாப்கினில் விண்டோ என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. இந்த விண்டோ என்ற பகுதியை நாம் திறந்து, அதாவது இந்த விண்டோ என்ற பகுதியை நாம் திறந்து அதிலிருந்து ஒரு பீஸை எடுத்துக்கொள்ளலாம். அதிலிருந்து ஒரு பீஸை எடுத்துக்கொண்டு பின்பு அந்த விண்டோவை நாம் மூடிக்கொள்ளலாம். மூடி பல்வேறு இடங்களில் எங்கு நாம் வைக்க வேண்டுமோ அங்கு வைத்துவிட்டு மீண்டும் அதனை நாம் மூடிக்கொள்ளலாம். இது இதனுடைய சிறப்பு அம்சங்கள். பின்பு
இங்கு பாருங்கள், இதில் 7 அடுக்கு. இந்த 7 அடுக்குகளிலும் இந்த 7 அடுக்குகளிலும் உறிஞ்சப்பட்ட நீர் உள்ளே இருக்கின்றது. இதிலே இதோ பாருங்கள், எடு இதோ பாருங்கள், இந்த 7 அடுக்குகளிலும் இருந்து உறிஞ்சப்பட்ட நீர் இந்த ஃபார்மேஷன், அதாவது உருவாக்கப்பட்ட இதற்குள் இருக்கின்றது. ஆனால் இதை பிழிந்தாலும் கூட இதிலிருந்து இங்க வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஜெல் ஃபார்மேஷன் தான் வருகின்றது ஒழிய நீர் வரவில்லை. இதோ பாருங்கள், இதில் தண்ணியவே காண முடியவில்லை. ஊற்றிய 1 டம்ளர் நீளம் கலந்த நீர் இதில் ஒரு சொட்டு கூட வரவில்லை. இதோ பாருங்கள், அப்பளவையும் இழுத்து விட்டது. ஆனால் அத்தோடு இதில் இருக்கின்ற அந்த மென்மையான அட்டை, அந்த அட்டை இதோ இருக்கின்றது பாருங்கள். இதில் தான் அந்த சிறிய சிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய ஒளியினுடைய ஜெல், அதாவது சூரிய ஒளியை ஜெல்லாக மாற்றி இதிலே வைத்திருக்கின்றார்கள். இது அந்த வைட்டமின் சியை தயாரித்து கொடுக்கின்றது. அப்படி தயாரித்து கொடுப்பதன் காரணமாக அவை 12 நன்மைகளை நமக்கு கொடுக்கின்றது. என்ன வைட்டமின்கள் எல்லாம் குறைவாக இருக்கின்றதோ உடலுக்கு அவைகளை கொடுத்து பூர்த்தி செய்கின்றது. இது எந்த விதமான ரசாயன பகுதியும் கிடையாது. ஆனால் இதோ தனியாரில் இருந்து பெறப்பட்ட இந்த நாப்கினை பாருங்கள். இது இப்பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய பஞ்சினை எடுக்கின்றேன், அதனை பிழிகின்றேன். இதோ பாருங்கள், உங்கள் முன் கொடகொடவென்று நீர் ஊற்றுகின்றது. ஆனால் இதை பிழிந்து ஒரு சொட்டு கூட நீளம் வரவில்லை. ஆனால் அதிலிருந்து ஒரு ஜெல் வடிவத்தில் ஒரு ஃபார்மேஷன் தான் வருகின்றது. ஆனால் தனியாரில் இருந்து பெறப்பட்ட இந்த நாப்கினை பிடிக்கின்றேன். பெரியோர்களே, வாருங்கள், தாம்பாளத்தில் நீர் இருக்கின்றது. அப்போது இந்த கண்ணாடி சிக்கலையில் பாதி டம்ளர் தண்ணீர் இருக்கின்றது. எனவே இது அழுக்குகளை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் இதில் குறைவு என்று சொல்லுவதை விட இல்லை என்றே சொல்லலாம். எனவே சகோதரிகளே, எனது அக்காமார்களே, தங்கைமார்களே, உங்கள் அனைவரையும் நான் வேண்டிக் கொள்வது, அதாவது குறைவாக காசு குறைவான விலைக்கு கொடுக்கின்றார்கள் என்பதற்காக மலிவான விலையில் வாங்கி குழந்தை பாக்கியத்தை இழக்காதீர்கள், கர்ப்ப பையை இழக்காதீர்கள், நல்ல உடம்பை இழக்காதீர்கள். உங்களை நான் மன்றாடி கேட்டுக் கொள்ளுகின்றேன். அதாவது இதனுடைய ஒரு பீஸ், இதில் 14 பீஸுகள் இருக்கின்றன. இந்த ஃப்ரீடம், அதாவது 16 நாப்கின்கள் இருக்கின்றன. ஒன்று 16 ரூபாய் 40 பைசா. ஒரு நாளைக்கு 2 மட்டும் பயன்படுத்தினால் போதுமானது. ஆனால் இது 6 ரூபாய் 40 பைசா தனியாரில் இருந்து பெறப்படக்கூடியது. ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. எனவே அந்த குறைவான காசுக்காக, மலிவான விலைக்காக சகோதரிகளே, எனது அக்காமார்களே, தங்கைமார்களே, உடல் நலனை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு நாப்கினையும் பயன்படுத்தாதீர்கள். தரமான சரியான நாப்கினை வாங்கி, அதாவது குழந்தை செல்வத்தை பாதுகாருங்கள்.
குழந்தை செல்வத்தை பெறுங்கள், நமது வாரிசை பெறுங்கள், நமது மக்களை, நமது தங்கைகளை, நமது அக்காமார்களை, நமது தாய்மார்களை பாதுகாருங்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.